வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் 117 பெண்கள் 117 ஆண்கள் வச்சிருக்காரு. அதுல திருநங்கையும் உட்பட அந்த 117 பெண்கள் உட்பட அந்த அடிப்படையில் வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திருநங்கைக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுல எல்லா கட்சிகளுமே இந்த பாலின இடஒதுக்கீடு பத்தி பேசுறாங்க. பெண்களுக்கு 33% பேசாத கட்சியே கிடையாது. ஆனா செஞ்ச கட்சி ஒண்ணு கூட கிடையாது. அதை தொடர்ந்து செய்து வரக்கூடியவரா திரு சீமான் இருக்காரு. இன்னைக்கு இல்ல, அது 2026 அவர் பண்ண விஷயமா இல்ல. ஒரு மக்களவை தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ ஆரம்ப காலத்துல தொடங்கிருக்காரு. அது சரிவாதி. நீங்க வந்து 33% தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசுறாங்க. அன்னை அக்கா கனிமொழி அவர்களே வந்து டக்குனு என்ன பேசுறாங்கன்னா 33% தான் பேசுவாங்க. பாஜக வந்து அரசமைப்பை திருத்தி நான் 33% தான் சொல்லி வச்சிருக்கு. எவருமே அவர் கட்சியில செய்யல. அவர் கட்சியில இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் பேசுறாரு. 50% மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் கலெக்டர்களும் நாங்க வந்து பெண்களா வச்சிருப்போம். அவ்வளவு பேர் முதல்ல ஐபிஎஸ் இருக்காங்களாங்கிறது அவருக்கு தெரியாது. ஐபிஎஸ் இருந்தாலும் அவ்வளவு பெண் எஸ்பி கடல இருப்பாங்களான்னு தெரியாது. அவர் சும்மா அடிச்சு அரசு நிர்வாகத்தில் இல்ல. ஆனா அவர் கட்சியில செய்ய முடியுங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 112 மாவட்ட தலைவர் வச்சிருக்காரு. 234 தொகுதிக்கு 118 மாவட்ட தலைவர் வச்சிருக்காரு. 118 மாவட்ட தலைவர்ல 55 மாவட்ட தலைவர்கள் ஆண்கள், 55 மாவட்ட பெண்கள் வைக்கலாம்ல? அதை யார் கேட்க போறா? சரி, வேட்பாளர் நாங்க ஆளுக்கு பாதி பண்ணி சொல்லலாம்ல? அதை யார் கேட்க போறா? சோ அவர்களால் செய்யக்கூடிய விஷயம் நான் விஜய்ங்கிற ரீசன் கட்சிக்காக சொல்றேன். பாஜக உட்பட சொல்றேன், எல்லா கட்சியுமே பேசக்கூடியது பெண் உரிமை பத்தி, செய்யக்கூடியது இல்ல. அதுல திரு சீமான் அவர்கள் டே ஒன்ல இருந்து அதுல ஒரு மாற்று குறைவாக இருந்தாலும், போட்டி வலு குறைவாக இருந்தாலும், அதுல 100 ஓட்டு போயிருமோங்கிற மாதிரி இருந்தாலும் கூட நிறைய பெண்களை இறக்கி, அதாவது சரிவாதி பெண்களை இறக்கிட்டு அது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். அதுல விடாப்பிடியா இருக்கிறாரு. அந்த மாவட்டத்திலேயே அந்த சட்டமன்ற தொகுதியிலேயே ஒரு வலுவான ஆண் வேட்பாளர் கூட இருந்திருப்பார். அவன் இல்ல நான் பெண் தான் இங்க நான் அறிவிக்க போறேங்கிறதுக்காக நம்ம வந்து அதனால வந்து ஒரு ஆணை இறக்குறாரு. அது மாதிரி விஷயம் வந்து அசாத்தியமானது. தமிழ்நாட்டுல இந்தியாவில் வேற எந்த கட்சி செய்யாது. பேசுபொருளா மாறி இருப்பது பிராமண வேட்பாளர்களை அவர் வந்து வேட்பாளரா நிப்பாட்டினது. இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? பிராமணர்கள் வந்து இந்த திராவிட இயக்க அரசியல்னால உண்மையான தாழ்த்தப்பட்டவர்களாக அவர்கள் தான் இருக்கிறார். அரசியல் வந்து ஒரு தீண்டத்தகாரர்களாக பிராமண சமுதாயத்தை மாற்றி வச்சிருக்காங்க. அது வந்து ஏதோ பேய் பிசாசு பூச்சாண்டி மாதிரி ஒரு பொய்யான நெரேட்டிவ் செட் பண்ணி வச்சுட்டு உண்மை இல்லாத கொண்டு வந்து அவங்க வந்து ரொம்ப கடுமையான நெரேட்டிவ் பண்ணாங்க. அதுல எல்லா கட்சியிலும் நிறையாச்சு. அதுல வந்து அது பாட்டாளி மக்கள் கட்சியோ, அதிமுகவோ, திமுகவோ, பாஜகவோ, காங்கிரஸோ எந்த கட்சியும் பாகுபாடு கிடையாது. நீங்க வந்து அவங்க எல்லாமே பிராமணர்கள்னா அது வந்து செகண்ட் லேயர் தான். அது ஒரு கடைசி வாய்ப்பா பார்த்துக்கிடும், வேற வாய்ப்பே இல்லைன்னா பார்த்துக்கிடுங்கிற மாதிரி கொண்டு போய் பாட்டாங்க. ஒரு முன்னிறுத்தம் கிடையாது. திறமை இருந்தாலும் முன்னிறுத்தம் கிடையாதுங்கிற வச்சிருக்காங்க. அந்த இடத்துல அண்ணன் செஞ்சிருக்கு வந்து மகத்தான பணி. அது வந்து நான் வந்து பிராமணர்களுக்கு வக்காலத்து வாங்கினேன்னு நினைச்சாங்க. எல்லோரையும் கொண்டு வந்திருக்காரு. அது மாதிரி பிராமணர்கள் அப்ப நீங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து 100% இடஒதுக்கீடு பத்தி பேசுகிறது. எல்லோருக்கும் இடஒதுக்கீடு மொத்தமா பிரிச்சிருப்பா, எவ்வளவு சமூகம் இருக்கு பிரிச்சிருக்கணும். அப்ப 100% இடஒதுக்கீடு பிராமணர் வர மாட்டாங்களா? 3%, 4%, 5% ஒரு மக்கள் தொகை இருக்கும்ல அவங்களுக்கு, அதுவா வர மாட்டாங்களா? பாஜக கூட அப்படி கிடையாது. காங்கிரஸ்ல வாய்ப்பே இல்லை. திமுக பத்தி பேசவே வேண்டாம். அப்ப பிராமண எதிர்ப்புல உருவான இயக்கம் திமுக. அப்ப இவர்கள் எல்லோருமே ஒரு சமூகத்தை புறக்கணிக்கும் போது, அதாவது நவீன தீண்டாமை, அரசியல் தீண்டாமை ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் தெளிந்து தெரிந்து துணிந்து ஒரு விஷயத்தை செய்யறாங்க. பெரிய ஆச்சரியம். அவர் வந்து நான் வந்து இந்த திராவிட பழைய பங்களாவை நான் வந்து பிராமண கடப்பாரால நான் உடைப்பேன் அப்படின்னு சொல்றத ஒரு வாய் வார்த்தையா இல்லாம ஒரு நிஜ முயற்சியாகவும் செய்யறாரு அப்படிங்கிறது உண்மையில பெரிய ஒரு ஆச்சரியமானது. வந்து நான் வந்து பிறப்பினால நான் ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்கனால சொல்ல, நான் வந்து ஈக்குவேஷன் அவர் வந்து எல்லோருக்குமான பிரதித்துவங்கிறது ஆண் பெண்ணுக்கான பிரதித்துவம் நம்ம பார்த்தோம். 50-50 போட்டு வச்சிருக்காரு. அதுல வந்து ஒரு இதுவரைக்கும் இந்தியாவில் யாரும் செய்யாத விஷயம். அப்ப சமூக பிரதித்துவங்கள் எல்லாரும் தானும். நீங்க வண்ணார், குயவர், நாவிதர், ஒட்டர், மற்ற சமூகம் சொன்னீங்கன்னா அதுல பிராமணர் நீங்க சேர்க்க கூடாதா? அப்ப அங்கேயும் சேர்ந்து வந்து யாருக்கெல்லாம் குரல் இல்லையோ அவர் எல்லோருக்குமான குரலா நான் இருப்பேன் அப்படிங்கும்போது ஒரு உண்மையான சமூக நீதி வருது. அதையும் திரு சீமான் தொடர்ந்து செய்து